ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலவங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பூரா படித்து கடைசியில் இந்த ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி சிலவங்களுக்கு இந்த போஸ்ட் கிடைக்கும், தாசில்தார் போஸ்ட்டு. நான் பார்த்துருக்கு ஒரு 6 மாதம் இருக்கும்போது கிடைக்கும். வாழ்க்கை பூரா வேலை செஞ்சு கிளர்க்காக வேலை செஞ்சு அப்புறம் மேலே ஏறி கிடைக்கும். ஆனாலும் அந்த தாசில்தார் என்னென்னா கலெக்டருக்கு கீழே தான். இது கடவுள் எப்படின்னா நீங்கள் படிப்பு முடித்தோடனே உங்களுக்கு கலெக்டர் போஸ்ட்டே கொடுத்துருவார். அதுதான், அதுக்கு நீங்கள் கவனிச்சிறீங்க. அப்படின்னா நாங்கள்லாம் இயேசுவை தெரியல, இல்லை என்னாச்சும் பற்றாக்குறை எங்களுக்கு நீங்கன்னா போதும், அன்றாடம் விஷயங்கள் நடந்து போனால் போதும், அதெல்லாம் இல்லை. வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம், சூப்பராக ரொம்ப அருமையாக வாழலாம். நிறைய பேருக்கு அது மகிழ்ச்சியான வாழ்வு என்ன, சிறப்பாக எப்படி வாழ்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல 1000லேயோ 1,00,000 பேருக்கு தான் அந்த வாழ்க்கை கிடைக்கும். அது இல்லை. இயேசுவை அறிந்தவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த வாழ்க்கை. உங்களை யாராவது கேட்டால் எப்படி வாழ்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது வாழ்க்கை அப்படின்னு கேட்டால் ரொம்ப அருமையாக இருக்குது, இன்னும் ஆசையாக இருக்குது, இன்னும் இந்த வாழ்க்கை காலகாலத்துக்கு வாழ்ந்து கொண்டே இருக்கணும்னா வெறுத்து போகாது, அந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அது நம்ம சும்மா இந்த ஆறுதல் படுத்துறதுக்கோ இங்கே பிரசங்கம் வச்சோ சொல்லிட்டு போகிறதுக்கோ இல்லை. இன்றைக்கி இந்த வசனத்தை கேட்டு அது ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டது தான் உடன்படி. இது கடவுள் கூட நீங்கள் செய்கிற உடன்படி தான். ஒவ்வொரு விஷயமும் ஏற்றுக்கொண்டு நான் அப்படி நடந்து கொள்கிறேன். இது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இப்படி நடந்து கொண்டால் அப்படியே கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே வீடு இந்த விஷயம் மாறிடும். இன்றைக்கி கடன் வந்ததுனால நீங்கள் இந்த வீடை விற்றீங்க. மாதா கூட உள்ளவங்க எல்லாம் ஒரு காலமும் கடன் வாங்கினவர்களாக இருக்க மாட்டாங்க. மாதா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கடன் கொடுக்குறவர்களாக மாறுவாங்க, பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறுவாங்க. பலவங்களை உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்பாங்க. கடவுள் அதுக்காக தான் சிலுவையில் மறித்தார். கடவுளுக்கு வேலை இல்லைன்னு சிலுவையிலெல்லாம் மறிக்கலை. படைத்த கடவுள் படைப்பினாலேயே யாரெல்லாம் படைக்கப்பட்டார்களோ அவங்க கையாலேயே சிலுவையில் மறிக்கணும்னு அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. கடவுளுக்கு ஒரு திட்டம் உண்டு. அது கடவுள் படைத்த மனிதர்கள் பாவத்தில் இல்லாமல் எப்போதும் கடவுளோடு முழு மகிழ்ச்சியோடு நீங்கள் அனுபவிக்கிற மகிழ்ச்சி முழுமையாக இருக்கணும். வாழ்வு முழுமையான வாழ்வாக இருக்கணும். என்னடா வாழ்க்கை இது, காலையில் எந்திரிச்சாலும் இப்படியே தான் இருக்குது, ராத்திரி ஆகுது, அப்புறம் படுக்கிறோம், எப்போ பற்றாக்குறை, கடன், காலையில் எந்திரிச்சாலே பயமாக இருக்குது, அதெல்லாம் இல்லை. நிறைவாக இருக்கும், நிறைவு. அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். பயம் இருக்காதப்போ எப்போதும் சமாதானமாக இருக்கும். சூழ்நிலையெல்லாம் அப்படியே தான் இருக்கலாம். ஒருவேளை கணவனால் பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் பிரச்சனையாக இருக்கலாம், ஆனாலும் முழு அமைதி, ஒரு நம்பிக்கை, முழு மகிழ்ச்சி. என்னெல்லாம் குறைவு வருதோ, குறைவுன்னு உங்கள் மனசுக்கு தோன்றதுக்கு முன்னாடி அது நிறைவாக உங்கள் கையில் வந்து கிடைக்கும். குறைவெல்லாம் வரும், குறைவுன்னு மனசுக்கு தோன்றதுக்கு முன்னாடியே அங்கே கதவு தட்டும். நீங்கள் நினச்சதை விட அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இது அனுபவமாக மாறி அது அப்புறம் உங்களுக்கு பதிந்து வரும் நம்பிக்கை. எனக்கு ஒரு குறைவு இல்லை, என் கடவுள் கூட இருக்கிற. கடைசியில் என்ன அனுபவத்தோடு ரிசல்ட் என்னவாக இருக்கும்னா, நான் உன்னோடு இருக்கிறேன். கடவுள் சொல்லுவார், நீ என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாய். உன்னை ஒரு ஆள் ஒரு அபமான வார்த்தை உன்னை ஒரு ஆள் பேசினா அது கடவுள் அனுமதிக்காமல் யாரும் பேச முடியாது. பிரைஸ் தி லார்ட். இல்லை ஒரு ஆளுக்கு புரிஞ்சால் கூட நீங்கள் அநேகம் பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். கடவுள் ஒருவேளை இந்த கூட்டத்தில் எல்லாரையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பற்றோட இதை கேட்டு கடவுளுக்காக வேலை செய்யணும்னா கடவுள் உங்களை தேர்ந்தெடுக்குவார். கடவுள் எல்லாரையும் கூப்பிடுவார், கடவுள் பார்க்குவார். அப்போ இதில் ஆர்வமுள்ள அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களை பிரயோஜனப்படுத்துவார். செய்ய உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கேட்ட வார்த்தை பிறர் கேட்கணும். மத்தேயு 18வது அதிகாரம் 1-5 வரை பைபிள் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம், முதல்ல பைபிள் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் கடவுள் பேசிக்கொண்டு இருக்கிற வார்த்தைகள். நம்ம கடவுள் பேசின வார்த்தை இல்லை. கடவுளுக்கு நேரங்காலம் கட்டுப்படுத்தாது. நீங்கள் இன்றைக்கி பைபிள் எடுத்து ஒரு வார்த்தை பேசினாலும் கடவுள் அந்த நேரத்தில் உங்களிடம் பேசுகிற வார்த்தை.
முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. யார்கிட்டையோ எதுக்காகவோ பைபிள்குள்ளே இருக்கிற பாத்திரத்திட்டையோ பேசுறது இல்லை. பைபிளோட வார்த்தை கடவுள் இப்போது நீங்கள் எப்போ நாளைக்கு எடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த நேரத்தில் உங்களிடம் உங்கள் விஷயத்துக்காக பேசுகிற விஷயம் இல்லாமல் ஆறுகிட்டையோ எப்போ எழுதி வச்சு ஏதோ கதாபாத்திரத்திட்ட பைபிளில் இருக்கிற யோவானும் மார்க்கு அதுபோல் வேற யார்கிட்டையோ பேசுகிற வார்த்தைகள் கிடையாது. உங்களிடம் மட்டும்தான் பேசுகிறது. அதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தா போதும். அது பரிசுத்தாவி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பா. அப்படி பிரைஸ் தி லார்ட். அதனால் பைபிள் எடுங்க. கடவுள்கிட்ட பேசணுன்னா பைபிள் எடுங்க. கடவுளை தொடணுன்னா அந்த இறை வார்த்தையை தொட்டால் போதும். அதுதான் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கை மாறிவிடும். அப்படியே மாறிடும் உங்கள் வாழ்க்கையெல்லாம். நீங்கள் அப்படியே குதிக்குவீங்க சந்தோஷத்தில். நான் இதை சொல்கிறத இதை ஜபமால வச்சுட்டு சொல்கிறேன். உண்மையான விஷயம். நீங்கள் நம்புங்க. வாழ்க்கை அப்படியே மாறிவிடும். இது என்னெல்லாம் பிரச்சனை உங்கள் புத்திக்கு எத்தாது. இதெல்லாம் எனக்கெல்லாம் எங்கள் இந்த உலகமே நினச்சாலும் என்ன மாற்ற முடியாது. ஆறெல்லாம் நினச்சாலும் மாற்ற முடியாது. ஒரு செகண்ட் போதும் கடவுளுக்கு வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. அது எப்படி மாறும்? எனக்கு இத்தனை கடவுள் இருக்க, ஒன்றுமே இல்லையே, வயசாகி போச்சு, யாருமே இல்லையே, எல்லாமே தீர்ந்து போச்சு, அதெல்லாம் உங்கள் பிரச்சனையே இல்லை. அது கடவுள் ஏது வழியில் காமிப்பார்னா நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. இப்படியெல்லாம் கடவுள் செய்வாரானா நம்ப மாட்டாங்க. அதான் விஷயம். கடவுள் எப்படியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வழி நடத்துவார் இல்லை கடவுள் வருவாருங்கிறது நம்மளே நம்ப மாட்டோம். இதெல்லாம் நடக்குதா? என் வாழ்க்கையிலேயே நடக்குது இதெல்லாம். அப்புறம் எதுக்காக நான் இவ்வளவு தூரம் அனுபவிக்கணும்? கடவுளது மாட்சிக்காக. பிரைஸ் தி லார்ட். அப்போ இது கவனமாக கேளுங்க. இந்த இறை வார்த்தை கடவுளின் வார்த்தை இங்கே உங்களுக்காகத்தான் இது சொல்லப்படுது. மத்தேயு 18வது அதிகாரம் 1-5 வரை. சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சீடர்கள் இயேசுவிடம் கேட்பார். இயேசுவிடம் என்ன கேட்பார்? விண்ணரசில் பெரியவர் ஆகிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? விண்ணரசுன்னா என்ன? கடவுள் ஆட்சி செய்வார். இப்போ இந்த குடும்பத்தை ஆட்சி செய்கிறது குடும்ப தலைவனாக இருக்கலாம், இல்லை தலைவியாக இருக்கலாம், இல்லை நம்ம கடமாகன இந்த ஆர்கிட்ட கடமாகனமாக அவன் சொல்லுவான், நீங்கள் இத்தனை நாளாக கடந்தீங்களா நீங்கள் போங்க, இல்லை அவங்கள டென்ஷன் ஆக்குவான். சில விஷயத்தில் சிலவங்க ஆட்சி செய்வாங்க. இல்லை குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க குடி ஆட்சி செய்யும். சாயந்தரம் ஆச்சுன்னா எனக்கு குடிக்கணும் அதுக்காக இருக்கிறதெல்லாம் விற்று அது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் கூட பிரச்சனையாக இருந்தால் அவன் ஆட்சி செய்வான். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா வேண்டாமான்னு போகும்போதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுவான், திட்டுவான். குடும்பத்திலேயே உங்களை தனிமைப்படுத்துவார்கள், தனிமையாக்குவார்கள். யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. குடும்பத்தில் 4 பேர் இருந்தால் ஒருத்தரை ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். பிரைஸ்லாம் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். குடும்பத்திலேயே சொந்த மதத்தில் ஒரு கல்யாணம் நடந்தால் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள், கூப்பிட மாட்டாங்க. அது மாதிரி நம்ம எதிர்பார்த்துருப்போம். எல்லா சொந்தக்காரங்க போவாங்க, உன்னை கூப்பிடலையா, என்னை கூப்பிடலையா, ஏன் உன்னை மட்டும் கூப்பிடல. அப்போ எல்லா சொந்தக்காரங்க வர்ற கல்யாணத்துக்கு சிலவங்க ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். இதே போல் சீடர்களுக்கு தோணிச்சு, நாங்களும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். 12 பேரில் இயேசு கிறிஸ்து எங்களையெல்லாம் ஒதுக்கி வைத்துட்டார். ஏன்னா அவங்க கேட்டதுக்கு காரணம் என்ன? சீடர்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பேதுருவை மட்டும் கூப்பிட்டு, நீ பாறை ஆகுவாய், உன்னில் நான் திருச்சபையை கெட்டுவேன். இயேசு கிறிஸ்து பார்ஷியாலிட்டி காமிக்கிறார், ஃபேவரட்டிசம் காமிக்கிறார், ஃபேவர் காமிக்கிறார். என்னுடைய சொந்தம் பேதுரு, நீ பாறை மீது நான் திருச்சபையை கட்டுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா மலை மீது உருமாற்றத்துக்காக போகும்போது பேதுருவையும் கூப்பிட்டார், யாக்கோபும் யோவானையும் மட்டும் கூப்பிட்டார். மீதி 9 பேரையும் அங்கே விட்டுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிகுதி அடைக்கிறதுக்கு டேக்ஸ் அரசு அதிகாரிகள் கோவில் வரி கட்டுவதற்கு கேட்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? எனக்கும் உனக்கு மட்டும் அடையணும், பேதுருவுக்கு மட்டும் டேக்ஸ் அடைச்சுடுறார், பாக்கியெல்லாம் அவன் கேட்டட்டும். பேதுருவுக்கு மட்டும்தானே கொடுக்குறார். மீதி சீடர்களுக்கெல்லாம் இது பார்க்கும்போது என்ன, நாங்கள் இயேசு கிறிஸ்து பாரபட்சம் காமிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவிடம் போய் கேட்பார்கள், நாங்களும் இறையாட்சியில் அப்படின்னா உன்னோத ஆட்சியில் நீ எங்கள் மீது காமிக்கிற அன்பும் பராமரிப்பும் அதேபோல் உன் ஆட்சியில் உன் கண் முன்னாடி நாங்களும் பெரியவர்களாய் மாறணும். அதுக்காகத்தான் பெரியவர்களாக இருக்க நாங்கள் என்ன செய்யணும்?
உன் கண் முன்னாடி இப்போ பெரியவர்களாக 3 பேர் தான் இருக்காங்க. இப்போ நாங்களும் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? பிரைஸ் தி லார்ட். அப்போ இதில் ஒரு விஷயம், உங்களை ஆராதம் ஒதுக்கி வைத்தால், தனிமை அனுபவித்தால் வேறு எங்கே கேட்டும் பிரயோஜனம் இல்லை. முதலில் நான் சொல்கிறது கவனமாக, நீங்கள் ஆறிடவும் போக வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை கணவன் உங்களை கவனிக்க மாட்டா, அப்படி மாமியாவும் கவனிக்க மாட்டாங்க, சொந்த பந்தத்தில் யாரும் உங்கள்கிட்ட சிலவங்க பேசவே மாட்டாங்க. நம்ம தனிமையாக இருப்போம். நமக்கு என்ன தோணும்னா ஒதுக்கி வைக்கப்பட்டோம் அந்த ஃபீலிங்கில் இருப்பாங்க. நாங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், எங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க, தனிமையாக இருக்கிறோம். அவங்க எல்லாம் ஆரிடவும் கேட்க வேண்டாம், கடவுளிடம் கேட்டால் போதும். சீடர்கள் போய் கடவுளிடம் கேட்ட போல் நானும் உன் ஆட்சியில் பெரியவன் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒதுக்கப்பட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாம் உயர்த்தப்படுவீர்கள். ஆரெல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்தாலும் பிரைஸ் தி லார்ட், கடவுளை பார்க்கணும். அவங்கள பார்க்க வேண்டிய தேவையில்லை. கடவுள் அனுமதிக்காமல் யாரும் உங்களை ஒதுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆரெல்லாம் உங்களை ஒதுக்கி வைக்கிறார்களோ ஒரு காலத்தில் அது எதுக்காகனா உங்களை உயர்த்துறதுக்காக கடவுள் அதை அனுமதித்து கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்போதும் விஷயம் இதெல்லாம் நினச்சி சங்கடப்பட வேண்டாம். நான் தனிமை அனுபவிக்கிறேனே, கல்யாணம் பண்ண காலத்திலிருந்து என்னை யாரும் கண்டுக்கிறதில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன். வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஒதுக்கி வைக்கப்படுவோம். எல்லோரும் நம்மளை குத்தம் சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க, யாரும் நம்மளிடம் வரமாட்டாங்க, மதிப்பு கிடைக்காது. அப்போ அந்த எல்லாம் வேதனை நமக்கு இருக்கிறதெல்லாம் கடவுள் இன்றைக்கி என்ன சொல்கிறாருனால், நீ ஒதுக்கி வைக்கப்பட்டாயினால் நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மட்டுமே. அது நீ உயர்த்தப்படுவாய். அது வேறு யாரிடமும் அந்த சங்கடமோ அந்த குறைவோ நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீ சங்கடப்பட வேண்டிய தேவையில்லை. அதேபோல் உங்கள் சொத்தும் பார்த்திங்கன்னா அப்பா அம்மா பிரிக்கிற சொத்தில் பார்த்திங்கன்னா ஏமாற்றி உங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் 50 சென்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு 5 சென்ட் கொடுத்துருவாங்க, இல்லை 1 சென்ட் கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த 1 சென்ட் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த 1 சென்ட் 100 ஏக்கராவாக உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அதை சங்கடமாக நினைக்கவே வேண்டாம். எனக்கு மட்டும் பாரபட்சம், என்னை கவனிக்க வைக்கல, என்னை படிக்க வைக்கல, அம்மா அப்பா தம்பியை படிக்க வச்சாங்க, அண்ணனை படிக்க வச்சாங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த ஒரு சங்கடம் இருக்கும். அதெல்லாம் ஒரு காலமும் நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். இந்த பாரத்தை சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த சீடர்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் கேட்டார்களோ அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் உயர்த்தப்பட்டார்கள். அப்போ கடவுள் அதுக்கு நம்ம எல்லாருக்கும் சொல்கிறார், நீங்களும் என் ஆட்சியில் பெரியவர்களாக இருக்கணும்னா, பெரியவர்கள்னா என்ன? ஆட்சியில் சின்னவர்கள் பெரியவர்கள்னா கடவுள் முழுமையாக கடவுளின் திட்டத்தை, நம் மீது உள்ள திட்டத்தை நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அந்த திட்டம்தான் நம்ம எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், ஒரு குறைவும் இல்லாமல் எப்போதும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் தைரியத்திலும் வாழணும், ஒரு குறைவு இல்லாமல் வாழணும். அதுதான் இறை ஆட்சியில் பெரியோர்கள். பிரைஸ் தி லார்ட். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இது எப்படி நம்ம இந்த முழுமையான வாழ்க்கை வாழ முடியும்? பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா இறையாட்சியில் பெரியவர்னா உங்கள் கடன் தொல்லை இருக்காது, இந்த உலக உங்களுக்கு கேட்ச் ஆகணும், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. கடவுளுக்கு இப்படி போதும், கடன் தொல்லையெல்லாம் மாற்றுறதுக்கு, வியாதி நீங்கும், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த மரணத்தை பற்றி பயம் இருக்காது, ஒரு வியாதியை பற்றி பயம் இருக்காது, நாளைக்கு என்ன நிகழும், எப்படி வாழுவோம், எப்படி சாப்பிடுவோம், எப்படி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்போம், எப்படி வாழ்க்கையில் ஓட்ட போகிறோம், அந்த பயம் எல்லாம் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இந்த பயம் இருக்கிறது தான், இந்த பயம்லாம் இருக்கிறவங்க தான் இறையாட்சியில் ரொம்ப சிறிய பொசிஷனில் இருக்கிறவங்க, இல்லை இறையாட்சிக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. இறையாட்சிக்குள் இருந்து அதில் பெரியவராகிறவர்களுக்கு ஒரு காலம் இந்த பயம் இருக்காது. நீங்கள் நினைத்ததை விட உங்களை கடவுள் உயர்த்துவார். அது எக்ஸாம்பிள் சொன்னால், நம்ம நினைப்பில் என்னென்னா, இன்றைக்கி ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு வீடு சொந்தமாக வச்சு ஒரு சின்ன ஒரு பைக்கு கிடச்சா போதும், அதுதான் நம்ம கனவு. அதே நடக்குமா நடக்காதுன்னு சொல்லும்போது, பெங்களாவை கொடுத்து, ஒரு பெங்களா இல்லை, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்று கொடுப்பார் கடவுள் சொல்லி, அது ஆறுக்கெல்லாம் வாடகையும் கொடுக்க வச்சு, பின்னையும் எதுக்கு இவ்வளவுன்னு கேட்குற அளவுக்கு கடவுள் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். அது 100%, அதில் சந்தேகமே வேணும். உங்கள் பிரச்சனை அப்புறம் கடவுள் பிரச்சனையாக இருக்கும்.
அந்த நேரம் ஆகும்போது அதெல்லாம் கரெக்டாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு நம்ம என்ன ஆகணும்? கடவுள் என்ன சொல்கிறார்? சிறு பிள்ளையாக நீங்கள் மாற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளையாக மாறும்போது மட்டும்தான் இறையாட்சியில் பெரியவர் ஆக முடியும். பிரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளையாக எப்படி மாறுவது? அதுதான் அடுத்த கேள்வி. எப்படி மாற முடியும்? சிறுபிள்ளை இறையாட்சியில் பெரியவர்களாய் இருப்பார்கள் இல்லையா? அதான கடவுள் சொன்னார். பெரியவர்கள் ஆகணும்னா நீங்கள் சிறுபிள்ளையாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு லைன் புரிஞ்சிருச்சுன்னா தெரியும். அப்போது சிறு பிள்ளையாக மாறணும். சிறு பிள்ளைன்னா என்ன? இறையாட்சியில் பெரியவர்கள். அப்போ இறையாட்சியில் பெரியவர்களாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? மத்தேயு 5வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கின்றவரே விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். இறை வார்த்தை, கடவுள் சொல்கிற வார்த்தை, அதான் பைபிள். அந்த பைபிள் மட்டும் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். நீங்கள் அதை பைபிள் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? பைபிளும் ஜெபமாலையும் கையில் எப்போதும் எங்கே போனாலும். இப்போ எங்கே போனாலும் நம்ம என்ன தேடுவோம்? கையில் என்ன தேடுவோம்? மொபைல் ஃபோனு இல்லையா? இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு வாழ்க்கை. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு போயிட்டு பைபிள் இருக்கா, ஜெபமாலை இருக்கான்னு பாருங்கள். வாழ்க்கை மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே மாறிவிடும். இது நான் சும்மா சொல்லலை, சும்மா எல்லாம் சொல்லவே இல்லை. நான் என்னமோ தப்பிச்சு மேலே வந்துட்டு அதனால் வந்து இங்கே இந்த எம்என்சி கம்பெனிக்கு இந்த அட்வர்டைஸ் பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி செய்ய வந்திருக்கேன்னு இல்லை. எனக்கு கடவுளது அன்பை தெரியும், இயேசு கிறிஸ்துவ தெரியும். ஏதோ சாதாரண காரணம், இயேசுவது அன்புக்காக அவர் தன்னுடைய உயிரே கொடுத்தார்ல சிலுவையில். அன்பு உயிரை கொடுத்தது யாருக்காக? படைத்த மனிதர்களுக்காக. அவர் படைத்தவர் அவர். அப்போ எவ்வளவு அன்பு இருக்கும். அப்போ நான் இதெல்லாம் சும்மா சொல்ல, என்னோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் சொல்லி தீர்க்க முடியாது. இந்த ஒரு சைக்கிள் அன்னைக்கெல்லாம் வாடகைக்கு எடுக்கிறதுக்கு 50 பைசா, 50 காசு தான். நான் படிச்சுட்டு இருக்கிற காலத்தில் அன்னைக்கு ஒரு சைக்கிள் எடுக்க முடியாத காலத்திலையும் மாதா மீது எனக்கு பற்று. நான் ஹிந்துவாக இருந்தேன். 2014 தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அன்னைக்கு மாதா மீது பற்று. அப்போ ஒரு 17 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே ஒரு மாதாவது சர்ச்சு, மரவக்காடுன்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கேன் கொச்சியில். அப்போ சைக்கிள் வாடகைக்கு போய் பைசா சேர்த்தலாம்னா சேராது, கையில் ஆகவே ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ, அன்னைக்கு கிளாஸ் இருக்காது. நடந்து போவேன், 17 கிலோமீட்டரும் போய் நடந்து வருவேன். பிரைஸ் தி லார்ட். அங்கே இதுதான் கடவுள் மீது ஒரு பற்று வைக்கும்போது. அப்புறம் கடவுள் சைக்கிள் கொடுத்தார். மாதா கொஞ்சம் நாளானப்போ சைக்கிள் கொடுத்துச்சு. அப்புறம் ஒரு செகண்ட் ஹேண்டு பைக்கு, அப்புறம் ஒரு ஓம்னி வண்டி, அதுக்கப்புறம் சாண்ட்ரோ, அதுக்கப்புறம் ஸ்கோடாக்கு அப்புறம் வோல்வோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BMW 7 சீரீஸு. இதுதான் வாழ்க்கையோட விஷயம். அதுக்கு மேலான வண்டி எனக்கு தெரியல. இல்லை, அதுவும் மனசில் ஆசைப்பட்டு அதுவும் கொடுப்பாங்க. பிரைஸிலோ. இது நான் சும்மா சொல்லலை. அதுக்காக இதெல்லாம் சினிமாவில் நடக்கிற மாதிரி ஸ்டோரி மாதிரி சிம்பிளாக நடக்கணும்ல. பரீட்சை அப்பப்போ பரீட்சை வைப்பாங்க. நம்ம நிலைத்து நிற்கணும். பிரைஸிலோ. அப்போ இது நீங்கள் செய்ய வேண்டியது வேறு ஒன்றும் இல்லை. கடவுளோட அன்பை புரிந்து கொண்டு கடவுள் கூட நிற்கணும். இப்போ கடவுள் என்ன சொல்கிறார்? சிறு பிள்ளையாக நீங்கள் மாறணும். அப்போ இறையாட்சி நீங்கள் பெரியவர்களாக இருப்பீர்கள். அப்படின்னா நான் உங்களை ஆட்சி செய்வேன். கடவுள் ஆட்சி செய்யும்போது கடவுள் திட்டத்தை நிறைவேற்றுவார். ஜெர்மியா 29:11 என்ன சொல்லுது? வாசிக்க வேண்டாம். 29:11 என்ன சொல்லுதுன்னா, என் திட்டம் உங்கள் நன்மைக்கு, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எனக்கு ஒவ்வொரு மனிதர் மீதும் ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டம் உங்கள் நிறைவுக்காகவா இருக்கும், நன்மைக்காக இருக்கும். ஒரு காலம் உங்களோட குறைவுக்காகவோ நாசத்துக்காகவோ இருக்காது. அப்போ அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் இறையாட்சிக்குள் இருக்கணும், கடவுளின் ஆட்சிக்குள் இருக்கணும், கடவுள் ஆட்சி செய்கிற ஏரியாக்குள்ளே இருக்கணும். நம்ம எல்லோரும் வெளியில் நின்று கொண்டு இருக்கிறோம். அப்போ ஆட்சிக்குள் இருக்கணும், அதில் பெரியவர்களாக இருக்கணும். அப்படின்னா நம்ம அனுமதித்து கொடுத்து கடவுள் முழுமையாக கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? சிறு பிள்ளையாக மாறணும். சிறு பிள்ளையாக மாறுவது எப்படி? அப்போ இறையாட்சிக்குள் பெரியவர்கள் எப்படி? 5:19 என்ன சொல்லுன்னா, என் வார்த்தையை யாரு கீழ்ப்படிந்து அதை செய்கிறார்களோ அவங்க இறையாட்சியில் பெரியவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா சிறு பிள்ளையாக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட்.
நான் சொன்ன புரியுதா? சிறு பிள்ளையாக எப்படி மாறணும்னா, என் திட்டத்தை, என் வார்த்தையை கீழ்ப்படிந்து அதை செய்யணும். நான் ஒரு 10 விஷயம் செய்வேன். ஆப்ஷன், இன்றைக்கெல்லாம் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தானே. இப்போ கொஸ்டின் பேப்பர் போட்டால் இத்தனை கொஸ்டின் கொடுத்து இதில் 5 எழுதுனா போதும்னு சொல்லுவார்ல. நான் 10 விஷயம் சொல்லுவேன். இதில் 5 விஷயம் நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் இறையாட்சியில் பெரியவர்களாக இருப்பீர்கள். ஆனால் 10 செஞ்சால் ரொம்ப நல்லது. அதனால் நான் சொல்கிறது கவனமாக கேளுங்க. 10 விஷயம் நான் சொல்லுவேன். அதோ ஆப்ஷன் உங்களுக்கு. அதில் 5 விஷயத்தை நீங்கள் கீழ்ப்படிந்தாலே போதும். இறைவார்த்தை, இயேசு சொன்ன இறைவார்த்தை தான் கீழ்ப்படியணும். புதிய ஏற்பாடில் இயேசு சொன்னதை நீங்கள் கீழ்ப்படிந்தால் போதும். இயேசு நிறைய சொல்லியிருக்கார். அதிலிருந்து நான் ஆப்ஷன் எடுத்து ஒரு 10 தான் சொல்கிறேன். அந்த 10ல் நீங்கள் 5 கீழ்ப்படியுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் கீழ்ப்படுகிறது முழுமையாக இருக்கணும், ஏமாத்தோட. சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? சிறு பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும், நீங்கள் பெரியவங்களாகாமல் சிறு பிள்ளையாக மாறணும். சிறு பிள்ளைக்கும் பெரியவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கள்ளங்கபடம். கள்ளங்கபடம்னா என்ன? ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, நல்ல பெரிய நெக்லஸ் போட்டு வந்துட்டுருக்கா அப்படி. பிரைஸ் தி லார்ட். உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டும் இருக்கா அப்படி. அப்போ இது எப்படி இருக்குன்னு வந்து கேட்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த பக்கம் வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது, பரவாயில்லையே, உனக்கு நல்லதாக கடவுள் கொடுத்துட்டாரு, நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பக்கம் வந்து உங்கள் ஃப்ரெண்டை சொல்கிறார், கவரிங் போட்டு வந்திருக்கா. பிரைஸ் தி லார்ட். இதுதான் கள்ளங்கபடம் உள்ள மனது. வெளியில் ஒன்று, உள்ள ஒன்று. பிரைஸ் தி லார்ட். குழந்தைகளுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் ஒன்று. நான் சொன்ன புரியுதா? இதுதான் கள்ளங்கபடம் இல்லாத மனது. பிரைஸ் தி லார்ட். அதுதான் வரணும் கடவுள்கிட்ட செய்யும்போது. உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று இருக்கக்கூடாது, ரெண்டும் ஒன்றா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுதான் சிறு பிள்ளையாக மாறணும், இறை வார்த்தையை கீழ்ப்படியணும். 10 விஷயம். அதில் ஒன்றாவது எல்லாமே நீங்கள் மத்தையும் வாசித்தாலே போதும். மத்தையும் லூக்காவும் வாசித்தாலே இது எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு. முதல்ல மத்தையும் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், சிறு பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா புவர் இன் ஸ்பிரிட் ஆர் பிளஸ்ட். அப்போ அது என்ன? அதுக்கு அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, என்ன விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை கடவுளை சார்ந்திரியுங்கள். பிரைஸ் தி லார்ட். கடவுளை சார்ந்திரியுங்கள். எனக்கு நாளைக்கு ஒரு 100 ரூபா தேவை, கடவுள்கிட்ட கேளுங்க, ஒப்பு கொடுங்க, கடவுள் தருவார். பொண்ணுக்கு மாப்பிள்ளை வரணும், கடவுள் தருவார். பையனுக்கு அட்மிஷன் கிடைக்கணும், கடவுள் தருவார். கணவனின் குடிப்பழக்கம் நிற்கணும், கடவுள் செய்வார். எல்லாம் கடவுள்கிட்ட சார்ந்திருந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கடவுள்கிட்ட கேளுங்க. கடவுளை சார்ந்திருக்கணும். டிபெண்ட் ஆன் காட். எல்லாத்துக்கும் கடவுளை சார்ந்திருக்கணும். தன்னைத்தானே செய்யக்கூடாது. நாளைக்கு ஃபீஸ் அடைக்கணும், கையில் காசு இருக்கும், கடவுள்கிட்ட சொல்லிடணும் நாளைக்கு ஃபீஸ் அடைக்கணும். 50 ரூபா 10ல் இல்லை 100 ரூபா 10ல் கடவுள்கிட்ட சொல்லிடணும். அப்புறம் நம்பிக்கையாக இருக்கணும், கடவுள் தருவார். காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் இல்லை சரி பண்ண போகிறது, நான் டாக்டர்கிட்ட போகிறேன், கடவுளை நீ சரி ஆக்கிடணும். பிரைஸ் தி லார்ட். கடவுள் செய்வார். நாளைக்கு இங்கேருந்து ஊருக்கு போகணும், சென்னை போகணும், ட்ரெயினில் போகிறதா பஸ்ஸில் போகிறதான்னு கடவுள்கிட்ட கேட்கணும். கடவுள் அதுக்கு வழி சொல்லுவார். 2-3 நாள் முன்னாடி சொல்லணும், நான் பஸ்ஸில் போவா, ட்ரெயினில் போவா, இந்த வழி போவா, அந்த வழி போவா கேட்டுடணும். அப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் எந்த மனசுக்கு தோணுதோ அதை செஞ்சிடணும். கடவுள் பார்த்துக்கிடுவார். இது ஃபஸ்ட்டு. சிறு பிள்ளையாக மாறணும்னா எல்லாம் கடவுளை சார்ந்து இருக்கணும். புரிஞ்சிருச்சா? இனிமேல் அங்கே கேட்டு, பக்கத்து வீட்டில் கேட்டு, அங்கே அபிப்பிராயம் கேட்டு, இங்கே அபிப்பிராயம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகி இது செய்யலாமா, அது செய்யலாமா, இந்த காலேஜில் சேர்த்தலாமா, அதில் சேர்த்தலாமா, நீங்கள் 1 மாதம் பையனை ஏது கோர்ஸுக்கு சேர்த்தணும், இல்லை இந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கலாமா வேண்டாமா, அது 100 பேர்கிட்டெல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லை, கடவுள்கிட்ட கேட்கணும். 1 வாரம் கேட்டு அதுக்காக ஜபிச்சா போதும், நன்றி சொல்லி ஜபிக்கணும். 1 வாரத்துக்குள்ளே கடவுள் பேசுவார், அதை நம்பி இருங்க. நீங்கள் கடவுள் தான் சொன்னாரா சொல்லலையா, கடவுள் சொல்லேன்னு தோணினாலும் அதை செஞ்சுருங்க. கடவுள் தான் சொன்னார், நம்பி செய்யுங்க. அதில் தவறு இருந்தாலும் கடவுள் அதை சரி பண்ணிடுவார். பிரைஸ் தி லார்ட். நான் சொன்ன புரியுதுங்களா? புரியுதா? ஃபஸ்ட்டு விஷயம், ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர். அப்படின்னு நம்ம ஏழையாக இருக்கணும். நம்ம சொந்த முடிவு எடுக்கிறதுலையோ சொந்த விஷயங்கள் செய்கிறதுல ஏழையாக இருக்கணும். நம்மளால் முடியாது. கடவுள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதை முடிவெடுங்கள். சிறு பிள்ளையாக மாறணும். 2வது, அப்போ இது செகண்ட் பாயிண்ட் வந்து
மத்தேயு 5வது அதிகாரம் 9வது வசனம். அமைதிக்காக வேலை செய்கிறவர்கள் பேர் பெற்றவர்கள். அமைதியை நிலைநாட்டணும். வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறனால அங்கே அமைதி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணா. கணவனுக்கும் மனைவிக்கும் உங்கள் 2 பேர்த்துக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நீங்கள் இதை கேள்வி கேட்டால் தான் பிரச்சனை வரும்னா கேள்வி கேட்காதேங்க. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி கேட்கலன்னா நாளைக்கு இதை விட அட்டகாசம் பண்ணுவா, அப்படி அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். நிறையா வீட்டில் பிரச்சனை வர்றது, இன்றைக்கி நான் இதை கேட்கலன்னா நாளைக்கு தலையில் ஏறி உட்காந்துருவா, அப்படி இதை விட பிரச்சனையாயிரும், சொத்தையே அழிச்சிருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்காதீங்க. கடவுளே, நான் அமைதிக்காக, நீ அமைதியை நிலைநாட்டணும்னு நீ சொன்ன வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன். நான் இந்த கேள்வியை கேட்டால் அங்கே பிரச்சனை அமைதி இல்லாமல் ஆகிவிடும். அதனால் நான் ஒன்றும் கேள்வி கேட்கல. என்னை பற்றி இதை சொல்லிட்டாங்கன்னா யாராவது உங்கள் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க, அந்த பக்கத்து வீட்டு உங்கள் சொந்தத்தில் பாரு, உன்னை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசிட்டாங்கன்னு. அப்போவே ஃபோன் எடுத்து இல்லை, நேராக போய் அங்கே சண்டை பிரச்சனை. நான் போய் கேட்க போனால் அங்கே அமைதி போய்விடும். கடவுளே, நீ சொல்லியிருக்கிறாய் அமைதியை நான் நிலைநாட்டணும், அதனால் நான் கேட்க மாட்டேன், நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். சொன்ன புரியுதுங்களா? சண்டை இது கேட்கலன்னா சிலவங்களுக்கு தலையே பிடிச்சிரும். நம்மளை பற்றி இப்படி சொல்லிட்டாங்களா, எப்படி பேசிட்டாங்களா? பேசவே பேசாதீங்க. என்ன விஷயமா நடக்கட்டும், உங்கள் கண் முன்னாடி என்னவோ நடக்கட்டும். அப்போ இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தணும். 5:9. கடவுளை, நீ சொன்னனால தான் நான் கேட்கல, நீ சொன்ன நான் கேட்கல, கீழ்ப்படிந்துட்டேன். அதே மாதிரி ஒருத்தன் வண்டியை உரசிக்கிட்டு போயிட்டான். தப்பு அவனோடு தான். நம்ம நின்று கேள்வி கேட்டால் வண்டி உரசனது ஒரு 5000 ரூபா கொடுத்தா அது சரியாயிரும். கேள்வி கேட்க போனால் அமைதி போகுது. கடவுளை, 5000 ரூபாயை கொடுத்து நான் அமைதியை நிலைநாட்டி இருக்கிறேன். நீங்கள் கடவுள் அதுக்கு பதிலாக 50 கோடியோது ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்குவார். பிரைஸ் தி லார்ட். அதான் விஷயம். நான் 50 கோடியிலேயே அது குறவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். சொன்ன புரியுதுங்களா? அவ்வளவு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார். போ பரவாயில்ல, உரசிக்கிட்டையா போ, தப்பு என்னவோ தான் அப்படின்னு சொல்லிட்டு உரசிக்கிட்டாமல் உங்களையும் திட்டிட்டு போவான். அவன் தப்பு பண்ணிட்டு திட்டுவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அமைதியை நிலைநாட்டணும். பிரைஸ் தி லார்ட். 3வது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். இது நிறைய பேருக்கு இங்கே இருக்குது. மத்தேயு 16வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் தானம் தர்மம் செய்யும்போது அது ரகசியமாக செய்யுங்கள், பிறருக்கு தெரியாமல் செய்யுங்கள். ஜபிக்கும் போதும் ஆரையும் காட்டுறதுக்காக ஜபிக்காதீர்கள். அதேபோல் உபவாசம் இருக்கும்போதும் பிறரை காட்டாதீர்கள். இதுக்கு அர்த்தம் என்ன? தகுப்புகழ்ச்சியை ஆசைப்படுவார்கள். நம்ம ஒரு சின்ன விஷயம் சொன்னாலும் எல்லோரும் நம்மளை புகழணும். பரவாயில்ல, நீ இந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்ட, நானாக இருந்தால் முடியாது, நீ இத்தனை சின்ன பிள்ளைகளையும் காப்பாற்றி இப்படி செஞ்சு அப்படி செஞ்சு நல்லா வந்துட்ட. அதே மாதிரி சர்ச்சில் நம்ம டொனேஷன் கொடுப்போம், அதிகமாக கொடுத்துருப்போம். கம்மியாக கொடுத்தவர்கள் பேர் ஃபாதர் முதல்ல சொல்லுவாங்க, ஜாஸ்தியாக கொடுத்தா நம்மளை கடைசியில் அது மறந்துடுவாங்க. மறந்து அங்கே போய் பின்னாடி போய் சொல்ல வைப்போம், எங்கள் பேர் சொல்லலைன்னா. அப்புறம் அது ஒரு சங்கடம். செல்ஃப் ரெஸ்பெக்டை கொண்டு விடுங்கள். இனிமேல் ஆசைப்படாதீர்கள். யாரும் என்னை புகழணும்னு ஆசையே படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். 3வது பாயிண்ட்டு, இது நான் சும்மா சொல்லலை. அது என்ன, நான் ஒரு சாரி உடுத்துட்டு போனால் அது எத்தனை பேர் பார்க்குறாங்க, புகழ்த்தி பேசுகிறாங்க. இந்த நகையை போட்டுட்டு போனோம், எல்லோரும் என்னை பார்க்குவாங்க. என்னை யாரும் புகழ வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இது நான் சொல்கிறது உண்மையான விஷயம். ஒரு பரீட்சை எழுதிட்டு எனக்கு எத்தனாவது மார்க்கு, எத்தனாவது ரேங்கு, நாம் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன், இல்லை பாட்டு பாடினேன், எப்படி இருக்குன்னு 10 பேர்கிட்ட கேட்குறது ஒரு காலம் செய்யாதீங்க. சின்ன சின்ன விஷயம் கூட கவனிக்காதீங்க. நான் போய்ட்டு சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக இருக்கா இல்லையா கேட்பீங்களா? அது புகழ்த்துனா ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டுட்டு ஒன்றுமே சொல்லவே இல்லையே, அப்புறம் அவங்க சொல்லுவாங்களா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு பார்த்து சொல்லலைன்னா கடைசியில் சாப்பாடு நல்லா இருந்துச்சா, இந்த கூட்டு போச்சு. பிரைஸ் தி லார்ட்.
தன்னுடைய புகழை மறந்து விடுங்க. இது எத்தனாமത്തെ பாயிண்ட்டு? 3வது தான் இருக்குது. இன்னும் 7 இருக்குது, பாக்கி 7 இருக்குது. 7 முடிச்சோடனே அந்த 7ஐயும் கேட்டு 5 சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க. 3வது, புகழை மறந்து விடுங்க. 10 கீழ்ப்படிங்க. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் மத்தேயு 5வது அதிகாரம் 23வது வசனம். உங்கள் மீது யாருக்காவதும் பகை இருந்தால், உங்கள் மீது யாருக்காவதும் கோபம் இருந்தால் போய் சமரசம் செய்யுங்கள். உங்களுக்கு அவங்க மீது கோபம் இருந்தால் போய் சமரசம் செய்ய கடவுள் சொல்ல. உங்கள் மீது யாருக்காவதும் கோபம் இருந்தால் அது நியாயம் உங்கள் பக்கமாக இருக்கும். ஆனாலும் அவங்க வெறுமையாக உங்கள் மீது கோபம் பட்டு வெறுப்பு வச்சுருப்பாங்க. நீங்கள் முன்கை எடுத்து அவங்களிடம் போய் சமரசம் பண்ணத்தான் கடவுள் சொல்லியிருக்கிறார். கடவுள்னு சொல்லணும். மத்தேயு 5:23 படி நான் போய் சமரசம் போனேன், எனக்கு அவமானம் கிடைத்தது, பரவாயில்ல கடவுளை, நான் கீழ்ப்படிந்தேன். கடவுள் 12:14 என்ன சொல்லியிருக்கார்? உங்களுக்கு துரோகம் செய்கிறவர்களுக்கு நீங்கள் ஜபியுங்கள், ஆசீர்வதியுங்கள். கிறிஸ்துவ வாழ்வு நீங்கள் சொல்கிற மாதிரி படைத்த கடவுள் இந்த உலகத்தையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்த அமெரிக்கன் பிரசிடெண்ட்டையும் இங்கே இருக்கிற எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அதெல்லாம் படைத்த கடவுள் சொன்ன வார்த்தை இது. அது நீங்கள் ரொம்ப சிம்பிளாலாம் எடுத்துக்கிடாதீங்க. ரொம்ப சிம்பிளெல்லாம் கிடையாது. நம்மளாம் சும்மா புழு பூச்சி கூட இல்லை கடவுள் முன்னாடி. ஆனால் கடவுள் நமக்காக புழு பூச்சி இல்லாத நமக்காக உயிர் கொடுத்துருக்கிறார். ஒரு ஆடை கூட இல்லாமல் தான் உயிரை கொடுத்தார், அவமானத்துக்கு ஆளாய். அப்போ இதெல்லாம் நம்ம அவமானமெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நம்ம படுற அவமானம் இறைவார்த்தைக்காக நம்ம படுற அவமானமோ துன்பமோ ஒன்றும் இல்லை, அது ஆசீர்வாதம் தான் நமக்காக. பிரைஸ் தி லார்ட். தடைப்பட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கை அப்படியே மாறிவிடும் இல்லை, பட் அதே படிக்க கீழ்ப்படணும். உள்ள ஒன்று வெளியில் ஒன்று வச்சு இந்த காரியம் மட்டும் நடக்கிறக்க உள்ள வெறுப்பு வச்சுட்டு அவங்க போய் சமரசம் பண்ணிங்கன்னா இன்னும் மோசமாக போயிடும். சரி, அது செய்யக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கள்ளக்கபடம் இல்லாததுன்னு நான் முதல்ல சொல்லியிருக்கேன். உள்ளேயும் வெளியிலையும் ஒன்றா இருக்கணும். நான் என் கடவுளுக்காக செய்கிறேன், என் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்கிறேன், அதுதான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 5வது விஷயம் 5:33 ஆணையிடாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆணையிடுற குணம் எவ்வளோ இருக்குது? சாமி சத்தியமா, கடவுள் சத்தியமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூங்க. நமக்கு ஏன் அவ்வளோ நிர்பந்தம் அவங்க நம்பியே ஆகணும்னு? பிரைஸ் தி லார்ட். அதுதான் பிரச்சனை. அவங்க தப்பாக நினச்சா உங்களை தப்பாக நினைக்க யாரு தப்பாக நினைக்கக்கூடாது. நம்ம கடவுள் நம்மளை உண்மைன்னு நம்பினா போதும். பிரைஸ் தி லார்ட். ஒரு காலம் இன்னையிலேருந்து முடிவெடுங்க. யாரையும் நம்ப வைக்க வேண்டியது நம்ம கடமையே இல்லை. அவன்கிட்ட சொல்ல வேண்டியது, உனக்கு இஷ்டம் இருந்தால் நம்பு, இல்லைன்னா நம்ப வேண்டாம். என் கடவுளுக்கு என்ன தெரியும், நான் ஆணையெல்லாம் இட மாட்டேன். சாத்தான் வேலை உங்களை ஆணையிட வச்சு அப்போயே ஒதுக்கி விட்டுருவா. அப்படி இறையாட்சியிலேருந்து தூரம் கொண்டு போய் தள்ளி விட்டுருவா. அப்படி ஆணை இடாதீர்கள். ஆணை இடக்கூடாது. சிறு பிள்ளையாக மாறணும்னா ஆணை இடக்கூடாது. கடவுள் சத்தியம், பைபிள் சத்தியம். ஏன்னா நமக்கு எப்படின்னா அவன் நம்பியே ஆகணும் நம்மளை, இல்லைன்னா நம்ம திருட்டுக்கு பழியாயிருவோம், இல்லை கேவலமாக போயிடுவோம். அவன் சொன்னது உண்மையாயிரும், நான் கேவலமாக போயிடுவேன். நம்ம அதெல்லாம் தேவையில்லை. அவன் நம்பணுங்கிறது நம்ம தேவையே இல்லை. இஷ்டம் இருந்தால் நம்பு, இல்லைன்னா வேண்டாம். நான் சொல்கிறேன், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நம்பு. நான் ஆணையெல்லாம் இட மாட்டேன். ஆணையை இடக்கூடாதுன்னு எங்கள் கடவுள் சொல்லியிருக்கிறார். 5:33 சொல்லியிருக்கார். நாங்கள் ஆணை இட மாட்டோம். என் கடவுள் என்ன நம்புனா போதும், நீ நம்பலைன்னா பரவாயில்ல. பிரைஸ் தி லார்ட். ஆறுகிட்டையும் ஆணை இடாதீர்கள். நீ போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் பிடிச்சி கேஸ் போட்டாலும், சார் நம்ப முடிஞ்சால் நம்புங்க, எல்லாம் போங்க, அவ்வளோதான். ஆணையெல்லாம் இட மாட்டேன். என் கடவுளுக்கு என்னை தெரியும். கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்புறம் உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு முடிவாக எடுத்து வைங்க. ஆணையே இடக்கூடாது. சத்தியமாக தெரியுமா, கடவுள் சத்தியமாக தெரியுமா, அந்த கடவுள் மேலே ஆணையிட்டு நான் சொல்கிறேன், நான் செய்யலை, அதெல்லாம் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சிறு பிள்ளையாக இருக்க மாட்டீர்கள். இறையாட்சியில் தூரம் போய்விடுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இறையாட்சியில் தூரம் போகும்போது ஆறுகிட்ட போவீங்க. ஒன்றும் இல்லை இறையாட்சி, இல்லை சாத்தான் ஆட்சி. சாத்தான் தான் பின்ன ஆட்சி செய்வோம். அப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறது, கேவலமாக பேசுகிறது, அவமான வார்த்தை பேசுகிறது, அடுத்தவனுக்கு குத்தம் கேட்குறது, அடுத்தவனை பற்றி குத்தம் சொல்கிறது, இதெல்லாம் குணம் இருந்துச்சுன்னா நீங்கள் இறையாட்சியிலிருந்து தூரம் இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ ஆணை இடாதீர்கள். 6வது மத்தேயு 5வது அதிகாரம்
43, 44. உங்கள் எதிராளியை அன்பு செய்யுங்கள், மன்னியுங்கள், அவனுக்கு நன்மை செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். நன்மை செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். இது கவனிக்கணும். எதிராளின்னு சொல்லும்போது நமக்கு எதிராக செய்தவன், நமக்கு தீங்கு விளைவித்தவன். அது அந்த வெறுப்பு பகை நம்ம மனதுக்குள் வைக்கும்போது நம்ம முதுகுக்கு மேலே நம்ம எதிராளியை கொண்டு நடக்கிறது. எதிராளின்னா என்ன? எப்போ வாய்ப்பு கிடைத்தாலும் அவன் நம்மளை தள்ளி விடுவான், இல்லை கொண்டு விடுவான், கழுத்தை வெட்டிடுவான். அவனையே நம்ம பின்னாடி வச்சுட்டு சுமந்துக்கிட்டு போகிறது, சாத்தானை சுமந்து கொண்டு நடக்கிறது தான் பகையை வைத்து மன்னிக்காமல் வைத்து கொண்டு நடப்பது. ஏது நிமிஷம் வேணாலும் உங்களை தாக்கிடும். பிரைஸ் தி லார்ட். இது கவனிக்கணும். நம்ம பகையை வைத்து கொண்டு ஒரு வெறுப்பை வைத்து நடக்கும்போது சாத்தான முதுகுகளை சுமந்து கொண்டு போகிற மாதிரி. அது ஒரு காலம் செய்யக்கூடாது. அதே மாதிரி யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு நீங்கள் அதை அந்த வெறுப்பு வைராகியம் வரும்போது என்ன பிரச்சனைனா, வெறுப்பு வைராகியம் வரும்போது நம்ம என்னெல்லாம் நமக்கு நன்மை நடக்க போகும்போது பலவங்களுக்கு அந்த ஒரு அனுபவம் இருக்கும். எல்லாம் நடந்துச்சு, என்னை விட மார்க்கு கம்மியானவங்களுக்கெல்லாம் அட்மிஷன், பிள்ளைகளுக்கெல்லாம் அட்மிஷன் கிடச்சிது, இல்லை அவங்களுக்கெல்லாம் கடன் தீர்ந்துருச்சு, எனக்கு தீர மாட்டேக்கி அப்படின்னா நமக்கு எங்கே உதவி கிடைக்க போகுதோ அங்கே பக்கத்தில் போகும்போது அது நடக்காமல் போயிடும். பிரைஸ் தி லார்ட். சாத்தான் எல்லாத்துக்கும் தடை செய்து கொண்டு இருப்பார். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் தடை இருக்கும். உயர்வு வரும், நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், ஆனால் பணம் சம்பாதிக்குவோம், கையில் ஒன்றும் இருக்காது, சுத்தமாக போயிடும். அதே மாதிரி டாக்டர்னால் கண்டே பிடிக்க முடியாது. டாக்டருக்கு ஒரு வியாதியும் இல்லைன்னு, ஆனால் உங்களுக்கு மொத்த வியாதியும் உடம்புக்குள் இருக்கும். இப்போ சாத்தான் இதெல்லாம் தடை பண்ணி வைப்பான். எதிராளி யார்? கூடையே உங்களுக்கு குழி பறிக்கிறவனையே நம்ம கூட தோள் மேலே கையை போட்டு கொண்டு நடக்கிறது மாதிரி தான் வெறுப்பையும் மன்னிப்பில்லாமையும் நம்ம மனசுக்குள் வைத்து கொள்வது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு கேஸ் இருக்குது கோர்ட்டில்? கடவுள் என்ன சொல்கிறாருன்னா அவங்கள மன்னியும், விட்டுருங்க. இந்த கேஸ் போட்டு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி நம்ம வெற்றி பெற்று நமக்கு ஒரு கேஸ் போட்டு ஒரு 50 சென்ட் கிடைக்கிது. அதில் ஒரு காலமும் நீங்கள் மட்டும்தான் அந்த இடத்தில் வாழ்வீர்கள். கடவுள் வாழ மாட்டார், உங்கள் கூட இருக்க மாட்டார். ஆனால் விட்டு கொடுத்து உங்களுக்கு 1 சென்ட் தான் கிடைக்கிது, இல்லை வாடகை வீடு தான் கிடைக்கிது, அங்கே நீங்களும் வாழ்வீர்கள், கடவுளும் உங்களோடு இருப்பார். அப்படின்னா விட்டு கொடுத்துடணும். பிரைஸ் தி லார்ட். ஆறாவது என்னாச்சு கேட்டால் விட்டுருங்க அதை. பிரைஸ் தி லார்ட். பகை வர்றதுக்கு காரணம்னா உங்களுக்கு ஏதாவது நஷ்டப்படுத்தியிருப்பாங்க அவங்க. பிரைஸ் தி லார்ட். அதுதான் மன்னிக்க முடியாத விஷயங்கள். அவங்கள மன்னித்து அது பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும். ஹிந்து நான் கிறிஸ்டியன்ஸாக இருந்தால் அதை பச்சாத்தபித்து அன்னன்னைக்கு சாயந்தரம் இந்த கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுறணும். அதை பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆறு என்ன தீங்கு விளைவித்தாலும் அதை விட்டு கொடுத்துருங்க, கடவுள் பார்க்குவார். உங்களுக்கு ஆரெல்லாம் என்னெல்லாம் துரோகம் செஞ்சுருந்தாலும் என்னெல்லாம் செஞ்சாலும், இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க செவத்தை இந்தோக்கம் கட்டி வச்சுட்டான், இல்லை குப்பையை தூக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே போட்டுடுறான், அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, நீங்கள் போலீஸில் போக வேண்டிய தேவையில்லை. நீங்கள் அதை எதிர்த்தால் கடவுள் அதுக்கு உங்களுக்காக வேலை செய்ய மாட்டார். கடவுள் பேசணுன்னா நீங்கள் பேசக்கூடாது. யாராவது சண்டைக்கு வர்றாங்கன்னா நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, பேசாதீங்க. உங்களை அவமானப்படுத்தினாலும் பேசாதீங்க. ஏன்னா நமக்கு அந்த அதிகாரம் கடவுள் கொடுக்கவில்லை, சண்டை போடுறதுக்கு அதிகாரம் கொடுக்கல. என்ன கெட்ட வார்த்தை யார் பேசட்டும், என்ன செய்தாலும் நீங்கள் திருப்பி ஒன்றும் செய்யாதீங்க. திருப்பி கேஸுக்கு போக வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு ஆள் உங்கள் மேலே கேஸு போட்டால் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போ. அவன் எவ்வளவு எடுக்கிறானோ அதுக்கு 100 மடங்கு கடவுள் உங்களுக்கு தருவார். எழுதி வச்சுக்கிறோங்க. பிரைஸ் தி லார்ட். 100% தருவார். ஏன்னா
இறைவார்த்தை கீழ்ப்படியறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க. அவன் கொண்டுட்டு போட்டோம். எனக்கு இறைவார்த்தை கடவுள் கொடுத்தார். நான் பேச மாட்டேன். 100 பேர் சேர்ந்து எனக்கு எதிராக செய்யட்டும், நான் போக மாட்டேன். கடவுளை நீ தானே சொன்ன, நீ அனுமதித்து கொடுக்காம இவங்க எங்கிட்ட இப்படி நடந்துக்கிட முடியாது. கடவுள் அப்படி அனுமதித்து கொடுக்காம ஒரு ஆள் உங்களை தொட முடியாது, ஒரு ஆள் உங்களது பொருள் எடுக்க முடியாது, உங்கள்கிட்ட திருட முடியாது, உங்கள் மேலே கேஸ் போட முடியாது. உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டு நியாயமில்லாத விஷயம், நியாயப்படி உங்களுக்கு கிடைக்கிற விஷயத்தை அவன் எடுத்துக்கிட்டான், அது கடவுளை அனுமதித்து கொடுத்து தான் எடுக்கிறது. கடவுளை நீயே அனுமதிச்சேன்னா அவன் எடுத்துகிட்டு போட்டோம். நீ என்கிட்ட அவனுக்கு எதிர போகக்கூடாது, அவனுக்கு தீமை செய்கிறவனுக்கு தீமை செய்யாதே நீ சொல்லியிருக்க. நான் போக மாட்டேன், நீயே பார்த்துக்கோ. ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா நான் இப்போ பிஸ்னஸ் பண்ணும்போது விஜிலன்ஸ் கேஸ் வரும்போது என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்த பையன் என்னோட ஃபைலில் இருந்து ரெக்கார்டெல்லாம் எடுத்து அங்கே கொண்டு போய் விஜிலன்ஸ் கொடுத்துட்டான். அது ரொம்ப பிரச்சனையாச்சு. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க அவனுக்கு எதிராக போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, கீ அவன் தான் இருந்தான், திருடனா, ஃபைலை திருடனான்லாம் போட சொன்னாங்க. நான் செய்யலை. ப்ரைஸ் தி லார்ட். செய்யலை, விட்டுட்டோம், அவ்வளோதான். அவன் பிஸ்னஸில் என்னை விட மேலே உயர்ந்து வந்தான். ஏன்னா என் மேலே கேஸ் ஆயிடுச்சு. அவன் பிஸ்னஸில் கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் டாப்பாக வந்தான். ப்ரைஸ் தி லார்ட். 10 வருஷம் எனக்கு பிஸ்னஸ் செய்ய முடியல. என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சான், நிறைய பேர் கூட சேர்ந்து. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் இருக்கிற அட்ரஸ் இன்றைக்கி இல்லை. அதுக்காக கடவுள் அதில் நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியோ கிடையில. ஃபீல்ட் அவுட் ஆகி அவன் கம்பெனியெல்லாம் போய் கடனாகி. ஆனால் நான் 10 வருஷம் முன்னாடி என்ன பிஸ்னஸ் எப்படி எவ்வளோ பண்ணிகிட்டு இருந்தோம், அது 100 மடங்கு அதிகமாக உயர்வு கடவுளை எனக்கு கொடுத்தார். ப்ரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இந்த இப்போ தாற்காலிகமான விஷயத்தை நீங்கள் காண வேண்டாம், காண வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் இறைவார்த்தை கடவுளை அவன் என்ன தான் செய்த ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்காதீங்க. நமக்கு ஒரு வேளை எத்தனையோ நஷ்டம் வரலாம், பட் இறைவார்த்தை லாபமானது, அதை கீழ்ப்படிவது லாபமானது. அதை மட்டும் நம்புங்க. நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம், கண்மூடித்தனமாக நம்புங்க. நான் பேச மாட்டேன். ஒருத்தன் 4 பேர் முன்னாடி ரொம்ப கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு போகிறான், அவமானப்படுத்துகிறான், இல்லாததெல்லாம் சொல்கிறான். ஒன்றும் பேசாதீங்க, ஒன்றும் சொல்ல வேண்டாம். சொல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனும் போனஸும் அதிகமாக கிடைக்கும். செய்யக்கூடாது, வேதனை உண்டாகும். பட் அந்த வேதனையை கேன்சல் பண்ணுறது இந்த வார்த்தை, இறை வார்த்தை. மத்தேயு 5வது அதிகாரம் 43, 44. ப்ரைஸ் தி லார்ட். அதை வைத்து நீங்கள் அதை வச்சு கேன்சல் பண்ணிடணும். ப்ரைஸ் தி லார்ட். அப்புறம் அடுத்தது 7வது வசனம், மத்தேயு 5:42. ஆறாவதும் உங்களிடம் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அதை திருப்பி கேட்காதீர்கள்னு. அவனை யாராவது உங்கள்கிட்ட என்னாச்சு ஏமாத்தினா திருப்பி கேட்காதீங்க. அவங்க தரலைன்னா விட்டுருங்க. ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதுக்கு ஒரு 1000 மடங்கு ஜாஸ்தி கடவுள் இப்போ கொடுப்பார். கடவுளோட கடங்கு கொடுத்தா கேட்குறவனுக்கு கொடுத்துருங்க, கேட்காதீங்க, அவ்வளோதான். ப்ரைஸ் தி லார்ட். சிறு பிள்ளையாக மாறணும்னா அதை கேட்டு சண்டை போட்டு கேஸை போட்டு எடுத்துகிட்டு போட்டும் போ. எதுக்காக நான் போகணும்னு சொல்கிறேன்னா, வசனத்தை நான் கீழ்ப்படுகிறேன், அதுக்காக தான். மனுஷனாக இருந்தால் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. இந்த உலகத்தோது பார்வையில் என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது. நான் கஷ்டப்பட்ட காசு, அதனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் கடங்காரனாக மாறிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடலெல்லாம் தீரும். விட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். இயேசுக்காக. அது விட்டு கொடுக்குறது யாருக்காகங்கிறதுல தான் விஷயம். என் இயேசு கிறிஸ்துக்காக. ஒருத்தவங்களை எவ்வளவு ஏமாத்துறானோ கடவுள் நாமத்தில் விட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு 1000, 2000, 10,000 மடங்கு ஜாஸ்தியாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். சொந்த மதத்தில் யாராவது உங்களுக்கு பங்கு வைக்கும்போது, ஷேர் போடும்போது உங்களுக்கு மட்டும் கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்துடுங்க. ப்ரைஸ் தி லார்ட். போதும், ஒன்றுமே தரலையா, வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவாங்க கேஸை போடு, அதை போடு, இதை போடு. என் கடவுளின் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அவ்வளோதான். ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவின் கோர்ட்டில் அந்த கேஸை நான் விட்டேன். நான் சண்டை போட்டால், நான் வாதாடினா கடவுள் எனக்காக வாதாட மாட்டார். ப்ரைஸ் தி லார்ட். நான் பேச மாட்டேன். ஹல்லேலூயா. அப்புறம் 8வது மத்தேயு 7வது அதிகாரம் 2வது வசனம். பிறரை விதிக்காதீர்கள், ஆரையும் குற்றம் சொல்லாதீர்கள். சிறு பிள்ளையாக மாறணும்னா குற்றம் சொல்லாதீர்கள். அடுத்தவங்க குற்றத்தை இந்த நிமிஷத்துலேருந்து கேட்காதீங்க. நமக்கு சந்தோஷம் என்னென்னா, தினமும் ஆறாவதை பற்றி குற்றம் சொன்னால் போய் கேட்கறது ரொம்ப சந்தோஷம். அதை செய்யாதீங்க. ஆறாவதும் குற்றம் சொல்லிட்டு வந்தால், உண்மையான விஷயத்தை சொல்லிட்டு வந்தால் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு கேட்கவே வேண்டாம்.
ஸ்டாப். அது நீங்கள் 2 குற்றம் அவனை பற்றி கேட்கும்போது நீங்கள் 3வது குற்றம் உங்கள் வாயால் சொல்லுவீர்கள். சிறு பிள்ளையாக மாற மாட்டீர்கள், இறையாட்சியிலிருந்து தூர போய்விடுவீர்கள், சாத்தானின் பிடியில் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடை செய்யப்படும். சொல்கிற புரியுதா உங்களுக்கு? அப்போ விதிக்காதீர்கள், குற்றம் சொல்லாதீங்க. அவங்க தப்பே செஞ்சுருந்தாலும் உங்கள் வாயால் சொல்லாதீங்க. அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கோ அதுதான் செய்யணும். உங்கள் கண் முன்னாடியே ஒருத்தன் தப்பு செஞ்சாலும் நீங்கள் சொல்லாதீங்க, அவ்வளோதான். ஏன் சொல்லலைன்னா விதிக்காதேன்னு கடவுளை நீ தானே சொன்னேன், நான் சொல்ல மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். பையன் கீழ்ப்படியலையா, நீங்கள் சொல்லாதீங்க. மனைவி உங்களுக்கு கீழ்ப்படியலையா, நீங்கள் சொல்லாதீங்க. கணவன் பிரச்சனையா, சொல்லாதீங்க. மாமியா தப்பு செஞ்சா சொல்லாதீங்க. பிரைஸ் தி லார்ட். குற்றம் சொல்லாதீங்க. இப்படி வாழ்ந்தால் தான் கிடைக்கும், சிம்பிளாலாம் கிடைக்காது. கடவுளை கிடைக்கணும்னா சிம்பிள் கிடையாது. இந்த 10 விஷயம் சொல்லும்போது கேட்குறக்கு ஈஸியாக இருந்தாலும் இதை கீழ்ப்படிகிறது கஷ்டம். அதுக்கு ஜபிக்கணும், நல்லா பரிசுத்தாவிக்காக ஜபிக்கணும். ஆனால் நீங்கள் அதை ஜபிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். அப்படியே மாறிவிடும். இது ஒன்றும் இல்லை வாழ்க்கை, நீங்கள் பார்த்து ஒன்றும் இல்லை வாழ்க்கை. நம்ம கனவு காணாத, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடவுள் மாற்றி விடுவார் நம்ம வாழ்க்கை நிலவரத்தை. பிரைஸ் தி லார்ட். 9வது விஷயம், மத்தேயு 10வது அதிகாரம் 32வது வசனம். சிறு பிள்ளையாக மாறணும்னா 10:32, மக்கள் முன்னிலையில் நீ என்னை எடுத்து சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லணும். நீ சந்தோஷமாக இருக்கியா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இயேசு என்னை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். வியாதி மாறிச்சா? நான் கடவுளிடம் ஜபித்தேன், இயேசுடன் ஜபித்தேன், மாறிச்சு. நீயும் ஜபி. அப்படின்னா மக்கள் முன்னிலையில் நீ எடுத்து சொல்லிகிட்டே இருக்கும்போது விண்ணகத்தில் நானும் உன்னை சொல்லுவேன். அப்படின்னா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் காவல் தூதரை அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். காவல் தூதர் கிடைத்த இதுதான் ஒரு டிப்ஸு. எப்போதும் இந்த இறைவார்த்தை கீழ்ப்படுவதற்கு சுலபமாக இருக்கும். அப்போ எப்போதும் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டே இருக்கணும், புகழ்த்தி பேசிக்கொண்டே இருக்கணும். அது ஒரு மெத்தடாக இந்த 9வது ஆப்ஷனில் வைக்காமல் அது கம்பல்சரியாக வச்சுருங்க. இந்த கொஸ்டின் கம்பல்சரியாக அட்டென்ட் பண்ணணும் எப்போதும். ஏன்னா உங்களுக்கு காவல் தூதரை கிடைக்கும், உங்களுக்கு காவல் தூதர் இருப்பார். எதிர்பாராமல் ஒன்றும் நடக்காது. எதிர்பாராமல் நடக்கிறது தெரியுமா? இங்கே நிற்கும் போது ஃபேனு விடுஞ்ச தலையில் விழுகலாம், கால் தடிக்க நம்ம விழுகலாம். அப்படியெல்லாம் நிறைய நிகழ்வு நடக்கிறவங்க யாராவது இந்த கூட்டத்தில் இருப்பேங்க. அப்பப்போ அங்கே போய் வண்டி இடிச்சிருச்சு, கால் இடித்து காயம் வருது, கீழே விழுந்துட்டாங்க, கைக்கு ஃப்ராக்சர், இதெல்லாம் நடக்காது. பிரைஸ் தி லார்ட். காவல் தூதர் இருப்பார் எப்போதும். எதிர்பாராமல் ஒன்றும் நடக்காது உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் கடைசி 10வது, இதுவும் கம்பல்சரியாக வச்சுக்கிறது. எல்லாமே கம்பல்சரி தான். லூக்கா 10வது அதிகாரம் 8வது வசனம். உங்களுக்கு என்ன விளம்பப்பட்டிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா உங்களுக்கு பரிமாறப்பட்டதை உண்ணுங்கள். உங்களுக்கு ஏது கணவனை பரிமாறப்பட்டிருக்கோ அதை அதே நிலையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏது மனைவியை உங்களுக்கு கடவுள் பரிமாறி வைத்திருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், குற்றம் சொல்லாதே. ஏது குழந்தைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏது வீடு கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அதை புலம்பாதீர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா புலம்பல் இல்லாத வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். புலம்பல், என் வாழ்க்கை இப்படி போச்சு, எனக்கு என்னடா வாழ்க்கை இது, தினமும் அழுகாச்சு, புலம்பல், அந்த வாழ்க்கை ஆகாது. சிறு பிள்ளையாக மாறணும். சொல்கிற புரியுதா? புலம்பல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என்ன பரிமாறப்பட்டிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை வாடகை வீடாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம். கடனை சொல்லி புலம்பாதீர்கள். கணவனின் குடிப்பழக்கத்தை சொல்லி புலம்பாதீர்கள். பல வியாதியை சொல்லி புலம்பாதீர்கள். இந்த வியாதி பரிமாறப்பட்டது, கடவுள் உங்களுக்கு பரிமாறினது, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றியோடு கடவுள்கிட்ட சொல்லுங்கள், கடவுளை உனக்கு ஒரு திட்டம் உண்டு, அதனால் தான் நீ அறியாமல் எனக்கு இது கிடைக்காது, நான் ஏற்றுக்கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிற புரியுதா? 10 பாயிண்ட்டு கிடச்சதா? 10 விஷயம் என்னெல்லாம்? முதல்ல, ஏழையின் உள்ளத்தோர் பெருவிட்டோர், எப்போதும் கடவுளை சார்ந்திரியுங்கள். 2வது, அமைதி எப்படி நிலைநாட்டணும்?
நம்மளால் ஏதாவது அமைதி கெடுனா அதை கேட்க போகாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க, வாக்குவாதத்தை நிறுத்துங்க, பேசாதீங்க. பிரைஸ் தி லார்ட். 10 வார்த்தை பேசுகிறவங்களாம் இன்னையிலேருந்து 2 வார்த்தையை கம்மியாக்கிடுங்க, 8 வார்த்தையை நிறுத்திடுங்க. இந்த வாயால் தான் இந்த பாவம் பாதியும் செய்கிறது, சாத்தான் செய்ய வைக்கிறது. பேச்சு கம்மியாகனாலே போதும். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் 3வது, தகிழ் புகழ்ச்சியை நாடாதீர்கள், அதை கொண்டு விடுங்கள். எனக்கு தகிழ் புகழ்ச்சி கிடைக்கிற விஷயத்தையே எதிர்பார்க்காதீங்க. எங்கேயுமே எனக்கு அது புகழ்ச்சி வேண்டாம். என்னோடு யாருக்காவதும் கோபம் இருந்தால் அவங்களிடம் நான் தான் போய் முன்கை எடுத்து சமரசம் செய்யணும். அப்புறம் ஆணையிடாதீர்கள், அது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா? அப்புறம் உங்கள் எதிராளியை அன்பு செய்யுங்கள். அன்பு செய்யலைன்னா என்ன பிரச்சனை? சாத்தான உங்கள் தோல்லையை சுமந்து கொண்டு போகிறது, எப்போ வேணாலும் அவன் தாக்கிடுவான். ஒரு பாவத்தை கூடயே வச்சுட்டு நடக்கும்போது எப்போ வேணாலும் தாக்குதல் கிடைக்கும், பார்த்துக்கிடுங்க. எல்லாம் நல்லா வரும், அப்போ தடையாயிரும். வாழ்க்கையில் தடைக்கு காரணம் தான் வெறுப்பு மனதுக்குள் வைத்து கொண்டே இருப்பது தான். முன்னேற விட மாட்டான். நீங்கள் என்ன கைகால் அடித்தாலும் முன்னேற முடியாது. அதனால் அதை அப்போவே தோளிலிருந்து எடுத்து தூரம் போட்டுறணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு பச்சாத்தபிச்சு அவங்களோட மன்னிப்பு கேட்டு, மனசில் மன்னிச்சா பத்தாது, அவங்களுக்கும் தெரியணும் நீங்கள் மன்னிச்சேங்கன்னு. பிரைஸ் தி லார்ட். நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லி நம்ம சௌகரியத்துக்கு இன்றைக்கி மன்னிச்சிருவோம், 10 நாளைக்கு அப்புறம் பின்னையும் அதை தேடி எடுத்து அவன் என்னெல்லாம் செஞ்சாலும் பின்னையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. நிறைய பேர் மன்னிச்சிருவாங்க, இப்போ மன்னிச்சுட்டேன்னு. அப்புறம் ஒரு கோபம் வர்ற அன்னைக்கு அவன் தான் என்னோட இந்த காரணம், என் வாழ்க்கைக்கு காரணம் இதுதான்னு சொல்லி அதை பின்னையும் சௌகரியமாக பின்னையும் அதை நினைவு கொண்டு எடுத்துக்கிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். கடன் கொடுத்தவர்களை திருப்பி கேட்காதீர்கள், விடுங்க. அது தைரியம் வேணும். இவர் சொல்லிட்டு போயிட்டாரு, என் பணம் தானே போச்சு, அதில் இல்லை. கடவுள் மீது நம்பிக்கை வைங்க. அதுக்கு 1000 மடங்கு நான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். கிடைக்கும், உங்களுக்கு அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், கடவுள் தருவார். 1000 ரூபாலாம் கடவுளுக்கு ஒன்றும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு மேலே சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாத்துக்கும் மேலேயும் நான் சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 8வது, தீர்ப்பிடாதீர்கள். 9வது என்ன? மக்கள் முன்னிலையில் இயேசுவை பற்றி சொல்லுங்கள். அது கம்பல்சரி. 10வது கம்பல்சரி. என்ன பரிமாறப்பட்டிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், உண்ணுங்கள், புலம்பாதீர்கள். அதுதான் விஷயம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.